ஹாய், பேஸ்மேக்கருக்கும் ஐசிடிக்கும் ஒரு வித்தியாசம் உங்களுக்கு தெரியுமா? வாங்க இப்போ பார்ப்போம். நான் டாக்டர் சுரேந்தர், கன்சல்டன்ட் இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட் மெரிடியன் ஹாஸ்பிட்டல். ஸோ பேசிக்காக ஒரு ஹார்ட் எடுத்துட்டிங்கன்னா இது இருதயத்தில் அதோடைய வால்ஸ், தசைகள் இதெல்லாம் எப்படி செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு போகிற ரத்த குழாய்களும் அதுக்கு இருக்கிற எலக்ட்ரிக் சர்க்கியூட்டும் மட்டும்தான். ரத்த குழாய்களில் ப்ராப்ளம் இருந்தால் என்ன ஆகுன்னு உங்களுக்கே தெரியும். அது நம்ம ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவோம். பட் பெரும்பாலான மக்களுக்கு இந்த எலக்ட்ரிக் சர்க்கியூட்டில் ப்ராப்ளம் ஆச்சுன்னா என்ன ஆகுன்ற அவேர்னஸ் இன்னுமே யாருக்குமே தெரியல. பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் இந்த எலக்ட்ரிக் சர்க்கியூட் இட் பிளேஸ் அ வெரி மேஜர் ரோல். நம்மளோட ஹார்ட் பீட் இவ்வளோ தான் இருக்கணுன்ற டிசைட் பண்ணுறது இந்த எலக்ட்ரிக் சர்க்கியூட் தான். ஸோ பேஸ் மேக்கர்னா என்ன? பேஸ் மேக்கர்னா எப்போ உங்கள் ஹார்ட் பீட் நார்மலை விட ரொம்ப லோவாக துடிக்குதோ அப்போ இந்த மெஷின் கம்ஸ் இன் டு பிளே. வயதானவர்கள், அதாவது 70 வயசு இல்லை 70 வயசு மேலே உள்ளவங்களுக்கு எப்படி கால் மூட்டு தேய்மானம் ஏற்படுதோ அதே மாதிரி தான் இந்த எலக்ட்ரிக் சர்க்கியூட்டும் தேய்மானம் ஏற்படுது. இந்த தேய்மானம் ஏற்படுறதுனால அதோடைய ஹார்ட் பீட் 60லேருந்து 100க்கு துடிக்கிறதுக்கு பதிலாக அது படிப்படியாக கொஞ்சமாக கம்மியாக செயல்படுது. இதனால் வரக்கூடிய விளைவுகள் தான் இந்த மயக்கம், மயங்கி கீழே வருது எல்லாமே. ஸோ இது மருந்துகளால் இதை சரி பண்ண முடியாது. ஸோ இந்த எலக்ட்ரிக் சர்க்கியூட் பண்ணுற வேலையை நம்ம வெளியிலிருந்து ஒரு பேட்டரி மூலமாக பண்ணுறோம். இதுக்கு பேர் தான் பெர்மனன்ட் பேஸ் மேக்கர் இம்ப்ளான்டேஷன், ஷார்ட்டாக பிபிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு வகைன்னு பார்த்தீங்கன்னா சில காரணத்தினால ஹார்ட் பீட் ரொம்ப வேகமாக துடிக்க ஆரம்பிக்கும், அதாவது 100க்கும் மேலே துடிக்க ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் எடுத்துக்கோங்க, அது ஹார்ட்டுடைய தசைகள் அஃபெக்ட் பண்ணுது. அதே மாதிரி சில அதர் கண்டிஷன்ஸ் ஹார்ட்டுடைய தசைகளும் அஃபெக்ட் பண்ணும். இதனால அந்த தசைகள் ரொம்ப வேகமாக துடிக்க ஆரம்பிக்கும் போதும் பேஷண்ட் இதே சிம்டம்ஸ், மயக்கம் இல்லை மயங்கி கீழே விழலாம். இது ரொம்ப டேஞ்சரஸான கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷனுக்கு நம்ம பொறுத்தக்கூட கருவி தான் ஐசிடி, அதாவது இம்ப்ளான்டபிள் கார்டியோவர்ட்டர் டிஃபிப்ரிலேட்டர். பேஸ்மேக்கர் அண்ட் ஐசிடி ரெண்டுமே பேட்டரி ஆப்ரேட்டட் டிவைசஸ். ரெண்டுமே அந்த ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ப்ரொசீஜர் தான். எங்கே நம்ம வைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரியை இங்கே தோலில், அதாவது இடது பக்கத்தில் உள்ள தோலில் ஒரு சின்ன இன்சிஷன் மாதிரி போட்டு அதுக்குள்ளே அந்த பேட்டரி, அதாவது காயின் சைஸில் தான் இருக்கும் அந்த பேட்டரி, அதை பொறுத்திட்டு அதுலேருந்து வரக்கூடிய ஒயர்கள் உங்கள் ஹார்ட்டுக்குள்ள அந்த எலக்ட்ரிக் சர்க்கியூட் வேலைகளை கொடுக்கும். ஸோ இந்த பேட்டரி யூஸ்வலாக 8லேருந்து 10 வருஷங்கள் வரைக்கும் வரலாம். 8 வருஷம் முடிஞ்ச பிறகு நம்ம பேட்டரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரொசீஜர் வைஸ் ரெண்டுமே ஒன்றுனாலும் நம்ம எதுக்காக அதை பொறுத்துறோன்ற இண்டிகேஷன்ஸ் வெவ்வேறையாக இருக்குது. வயதானவர்கள், 70க்கும் மேற்பட்ட உள்ளவர்கள், மயக்கம், எப்பவுமே டயர்டாக இருக்கிறது, இல்லை மயங்கி கீழே விழுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்கள் ஹார்ட் ரேட் ரொம்ப லோவாக இருக்கிறதுக்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். ஸோ உங்களோட கார்டியாலஜிஸ்ட் அணுகுங்கள். உங்களுடைய இசிஜி எடுத்துகிட்டு அதில் என்ன ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க, பேஸ்மேக்கர் வேணுமான்னு அவங்கக்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.